அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய பொருளாதார சிக்கல் நடந்து கொண்டிருக்கிறது. இது பேசப்படாமலேயே இருக்கிறது. குறிப்பாக மோடியை, பாஜகவை யார் அதிகமா ஆதரிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, தென் மாவட்டத்துல வணிகத்தில் கொடிகட்டி பறக்கக்கூடிய, பிசினஸ்ல கொடிகட்டி பறக்கக்கூடிய உழைப்பால் உயர்ந்த ஒரு சமூகம். பெருமளவில் இன்றைக்கு அந்த சமூகத்தினர் பாஜக ஆதரவு மனநிலையில் இருப்பதை பார்க்க முடிகிறது. அதே மாதிரி மேற்கு மண்டலத்துல, கொங்கு மண்டலத்தில் உழைப்பால் உயர்ந்தவர்கள், பிசினஸ் பீப்புள்ஸ், அவங்கள்ட்டையும் ஏதோ ஒரு இடத்துல பாஜக ஒருவேளை நல்லதான் பண்றாங்களோ மோடி அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா? இப்ப மோடி ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறார். இந்த சட்டம் முதல்ல யாருக்கு ஆப்பு வைக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, தென் மாவட்டத்துல ஒரு பிசினஸா நிற்கக்கூடிய சமூகமும், கொங்கு மண்டலத்தில் பிசினஸா எழுந்திருக்கக்கூடிய சமூகங்கள், இதே மாதிரி நார்த் இந்தியால லைக் மார்வாடிஸ் மாதிரி பிசினஸ்ல இருக்கக்கூடிய, உழைக்கக்கூடிய, பிசினஸ் செய்யக்கூடிய வணிகர்களை போட்டு ஒன்னும் இல்லாம ஆக்க போகுது. பெரும் சிக்கலுக்குள் இந்த சமூகங்கள், இந்த வணிகர்கள் தள்ளப்பட இருக்கிறார்கள். அது என்ன, எவ்வளவு பெரிய சிக்கல் அப்படிங்கிறத யாருமே பேசல இதுவரைக்கும். தமிழ் கேள்வி எக்ஸ்க்ளூசிவா முதல்ல அதை பற்றி பேச இருக்கிறது. ஒரு பெரிய எம்எஸ்எம்இ செக்டார்ஸ் சொல்றோம், சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு பெருமளவில் மூடு விழா நடத்துவதற்கு டாக்ஸ்ல, வரியில ஒரு பெரிய சேஞ்சை கொண்டு வரார் மோடி. அதை பத்தியும், அதோடு இந்தியாவோட எக்கானமி இன்னைக்கு எங்க இருந்திருக்குன்னு தெரியுமா, அது எங்க இருக்கு தெரியுமா, இது எல்லாவற்றையும் விரிவாக பேச இருக்கிறது இந்த வீடியோ. ஸோ நீங்க ரொம்ப முக்கியமானது ஒரு வீடியோ. இந்தியா எவ்வளவு பெரிய ஆபத்தில் இருக்கு, நீங்க வியாபாரிகளா இருந்தா நீங்க எவ்வளவு பெரிய ஆபத்தில் இருக்கீங்க, இந்திய பொருளாதாரம் எவ்வளவு பெரிய சிக்கல் இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. எதையோ பார்க்குறோம், பொழுதுபோக்கெல்லாம் பார்க்குறோம். இது ஒரு முக்கியமான ஒரு பேட்டி, நீங்க இதை பாருங்க. பொருளாதார நிபுணர் திரு சிற்பி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சொல்லி பண்ணிப்போம் சார். வணக்கம் சார். தமிழ் கேள்வி அலுவலகத்திற்கு உங்களுடைய வருகைக்கு முதல்ல நன்றி. நன்றி. இப்போ இந்த முதல்ல ரெண்டா பிரிச்சுப்போம். முதல்ல இந்தியாவோட எக்கானமி என்னவா இருக்குங்கிறத பின்னாடி பேசுவோம். செகண்ட் ஹாஃப்ல ஃபர்ஸ்ட், இப்போ புதுசா இந்த டாக்ஸ்ல வந்து ஃபினான்ஸ் பில்ல ஒரு திருத்தம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இது நேற்று எனக்கு லிட்டரலி உங்ககிட்ட சொல்லணும்னா, எனக்கு ஊர்ல இருந்து என்னோட கசின், அவன் வந்து பிசினஸ்ல இருக்கிறான். இன்னும் சொல்லப்போனா அவன் ஒரு பிஜேபி கொஞ்சம் ஸ்லைட்லி பிஜேபி ஆதரவு மனநிலை கொண்டவன். அவன் ஃபோன் பண்ணி அலறான், அத்தான் நான்லாம் பிஜேபியை சப்போர்ட் பண்ணும்போது நீங்க சொன்னீங்க, நான் கேட்கல, ஆனா இப்போ எங்களுக்கே ஆப்பு வச்சுட்டாரு மோடிங்கிறான். என்னடான்னா, இல்ல டாக்ஸ்ல இந்த மாதிரி சிக்கல் வச்சுட்டாரு. நாங்க ஒரு பொருள் யார்ட்டேருந்தோ பிசினஸ் பண்றோம், ஒருத்தர் எங்களுக்கு வந்து சப்ளை பண்றாரு, அவர்கிட்ட ஒரு 45 நாள் கழிச்சு நாங்க காசு கொடுப்போம். அந்த 45 நாள் நாங்க அது கடனா இருக்கும். அது எங்ககிட்ட 45 நாள்ல நாங்க காசு கொடுக்கலன்னா எங்க கிட்ட இருக்கிற அந்த பொருளுக்கு நாங்க வரி கட்டணும் அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறாருன்னு சொன்னான். இதுல இன்னும் பல சிக்கல்கள் இருக்குது. அப்படின்னா என்ன சிக்கல், இந்த வணிகர்களை அது எப்படி பாதிக்கும், நீங்க எளிமையா மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. ஒரு பேசிக் டாபிக்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஒரு வெண்டர் டெவலப்மெண்ட், நீங்க வந்து ஒரு லேலண்டுக்கோ டாட்டாக்கோ எந்த நிறுவனத்துக்கு, ஈவன் ஒரு பெரிய பெரிய ரீட்டைல் மால் சப்ளை பண்ணா வெண்டர் டெவலப்மெண்ட்னு சொல்லிட்டு தான் உங்களை ஒரு ஃபேஸ்ல வைப்பான். ஃபர்ஸ்ட் ஒரு 3 years வைப்பான். அது எப்படி இருக்குன்னு பார்த்தா ஏறத்தாழ இன்குபேஷன் பீரியட் மாதிரி இருக்கும். அதுல வந்து பேமெண்ட்டும் கிளியரா இருக்காது, ஏன்னா உங்களோட குவாலிட்டியும் உங்களுக்கே தெளிவா இருக்காது. ஸோ இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் மேரேஜ் மாதிரி தான் நடக்கும். ஒரு லார்ஜ் பிளேயருக்கும் ஆர் லார்ஜ் கார்பரேட், இந்த ஐடி ஆக்ட்ல சொல்லக்கூடிய லார்ஜ் பிளேயர் ஓவர் 5 crore இன்கம் சொல்லக்கூடிய ஒருவருக்கும் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய 5 கோடி ஆண்டு வருமானம் பண்ணக்கூடிய அந்த திருமணத்தை பத்தி தான் இந்த ஐடி ஆக்ட்ல வந்து ப்ரொவிஷனா எடுத்துன்னு வந்திருக்காங்க. இது வரைக்கும் எப்படி போயிருக்குன்னா வந்து ப்ராக்ரெசிவா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சப்ளைஸ் பண்ண அவனை வந்து ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் மியூச்சுவலா வந்து ஒரு பேமெண்ட் டர்ம்ஸ், அது வந்து நம்ம வந்து ப்ராக்ரெசிவா மாத்தோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 60 நாள்னு போடுவோம், அதுக்கப்புறம் 40 நாள் போடும். இது வந்து ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் கரெக்டா நீங்க ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் எடுத்துன்னு வர முடியாதுன்ற ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுல இருந்து நீங்க அடுத்த ஸ்டெப் நம்ம போவோம். ஸோ இது வந்து அப்ப வந்து இது வந்து லேர்னிங் ஃபேஸ். ஸோ வெண்டர் டெவலப்மெண்ட்னாலே ஒரு மேனுஃபேக்சரிங் கான்செப்ட்லயும் சரி, டீலர் டெவலப்மெண்ட் கான்செப்ட் சரி, ஒரு லேர்னிங் ஃபேஸை தான் கொடுப்பாங்க இப்ப. ஸோ அந்த இடத்துல எடுத்துன்னு போயிட்டு நீங்க நாளையில இருந்து நீ வந்து நீங்களும் ஐடியல் ஒரு கன்சியூமரா இருந்துக்கோங்க, நீங்களும் ஐடியல் சப்ளையரா இருக்க முடியும் அப்படின்னு நீங்க வந்து லாஜிக்கலா திங்க் பண்ணி பாருங்களேன். முடியவே முடியாது. இல்ல இப்ப நான் எனக்கு இப்படி சொல்றேன், எனக்கு புரியறதுக்காக கேட்கறேன். ஒரு டிவி, ஒரு பெரிய கம்பெனி டிவியை தயாரிக்குது. அந்த டிவி கம்பெனில இருந்து நான் டிவியோ, ஃப்ரிட்ஜோ, வாஷிங் மிஷினோ வாங்கி நான் வந்து ஒரு கடை வச்சு விற்கிறேன். இப்ப அவங்க கிட்ட நான் வாங்கிட்டேன், அவங்களுக்கு என்னால உடனே காசு கொடுக்க முடியாது. நான் வித்து தான் காசு கொடுப்பேன். இப்ப அந்த ஒரு 10 டிவி, 4 வாஷிங் மிஷின், ஒரு 3 ஃப்ரிட்ஜ் என் கடையில இருக்குதுன்னு வைங்க. 45 நாள் கழிச்சு நான் உங்களுக்கு பேமெண்ட் தரேன் நான் சொல்றேன். இப்ப 45 நாள் கழிச்சு நான் பேமெண்ட் அவங்களுக்கு கொடுக்கல, இன்னும் கொஞ்சம் 10 நாள் ஆகுது அல்லது 20 நாள் ஆகும் அப்படின்னு சொன்னா, அந்த 45 நாளைக்குள்ள நான் அவருக்கு கண்டிப்பா நான் காசை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு இப்ப ஒன்றிய அரசு சட்டம் போடுது. சரி, இப்ப நான் அப்படி கொடுக்கல அப்படின்னு சொன்னா அது வந்து என் சொத்தா மாறுது, அதுக்கு நான் வரி கட்டணும்.
டாக்ஸ். ஆமா, அதான் என் கடையில இருக்கிற நான் விற்பனைக்காக வைத்திருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜுக்கோ ஒரு வாஷிங் மிஷினுக்கோ டிவிக்கோ நான் டாக்ஸ் கட்டணும். டாக்ஸ் கட்டியாகும். ஓகே. இப்போ வந்து நான் கார் தொழிலில் வந்து ஆடிட் நிறைய பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எல்லாருமே கேஷ் அண்ட் கேரியில் எல்லா டீலருமே வந்து எல்லாருமே மோஸ்ட்லி 5 crore கேட்டகரிக்கு மேலே தான் இருக்காங்க வச்சுக்கோங்களேன். நீங்கள் நம்ம அவங்கள வந்து இப்படி பார்ப்போம், லார்ஜ் பிளேயரை பார்ப்போம் நம்ம. அவங்க வந்து ஓஇஎம் கிட்ட ஓஇஎம்னா டாடா கிட்ட இருந்தோ மஹிந்திரா கிட்ட லேலண்ட் கிட்ட வாங்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்க வாங்கும்போது அப்போ என்ன ஆகுது, இப்போ கேஷ் அண்ட் கேரி கொடுத்து வாங்கிறீங்க. ஒரு 100 கார் வாங்குவோம். மெட்ராஸ் இருக்கக்கூடிய டீலருங்களோ இல்லை கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய டீலரோ திருநெல்வேலி இருக்கக்கூடிய வாங்கி வச்சுட்டு நீங்க கரெக்டா இவங்க ஒரு பேட்டர்ன் போட்டு அந்த கார் இன்வென்ட்ரியில மூவ் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா மூவே ஆகும். ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உங்களுக்கு சொல்லக்கூடிய இங்கே ஓட்டக்கூடிய ஸ்கூட்டி கார் பைக்காக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அதுக்கு நாங்கள் இன்வென்ட்ரியிலே மானிட்டர் பண்ணக்கூடிய சைக்கிள் வந்து அந்த ஷெல்ஃப் லைஃப் பீரியட். இந்த ஷெல்ஃப் லைஃப் ஒரு 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 இந்தியாவிலேயோ இல்லை வேர்ல்டுலேயோ எங்கே நீங்க போட்டாலும் இத்தனை நாளுக்குள்ள நீங்க ஒரு பொருள் காலி ஆகிடும் நீங்க சொல்லவே முடியாது. ஆமா, சொல்லவே முடியாது. ஒரு கார்ன்றது ஆவரேஜ் அப்புறம் சீசனை பொறுத்து மாறும். அதுதான் சொல்றேன். சோ அப்ப சீசன் மாறும், ஆர்பிஐயோட பேங்க் ரேட் மாறும், கார்பரேட்ல பே பண்ற இன்சென்டிவ்ல இருந்து பே ரிவிஷன்ல இருந்து அது மாறும். சோ மெனி ஃபேக்டர்ஸ் வரும். மழை, வெள்ளம், மான்சூன், இந்த மாதிரி ஏதாவது அந்த பருவமழைனால வரக்கூடிய இம்பாக்ட் வந்து கன்சியூமர் பிஹேவியரை மாத்தும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 14 பெராமீட்டர்லாம் சேர்ந்து தான் வந்து இந்த பெராமீட்டர் கால்டு ஷெல்ஃப் லைஃப்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப நீங்க வாங்கி வச்ச பொருள் இத்தனை நாள் வித்துரும் அப்படின்னு நீங்க சொல்றது வந்து எந்த விதத்துல லாஜிக்னு யோசிச்சு பாருங்க. முடியவே முடியாது. சரி, இப்ப விக்கலைன்னா நான் டாக்ஸ் கட்டணும் அப்படிங்கிறாங்க. இப்போ நான் விக்கலைங்கிறது அரசுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா நாங்க அக்ரிமெண்ட் போட்டுக்கணுமா? இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து ஒரு பேசிக்கா வந்து அக்ரிமெண்ட் இந்த ரூல் பிரகாரம் 2 எடுத்துறோம். நீங்க அக்ரிமெண்ட் போட்டு இருக்க மாதிரி ஒரு கண்டிஷன், அக்ரிமெண்ட் போடாத மாதிரி ஒரு கண்டிஷன். ஓகே, தட் இஸ் வந்து நீங்க பொருள் கொடுக்குறீங்க ஆனா அதுல டேட் ஸ்பெசிஃபை பண்ணல. அதான் 45 நாள்ல நான் வந்து ஒரு கிளாஸ் ஆட் பண்ணீங்க. பேமெண்ட் மஸ்ட் பி மேட் வித்தின் 45 days from the date of invoice அப்படின்றது இவங்க ஒரு கிளாஸ். சப்போஸ் நீங்க இப்ப நீங்க தான் வந்து கன்சியூமர், நான் தான் உங்களுக்கு சப்ளை பண்றேன், நான் இப்ப மென்ஷன் பண்ண மாட்டா இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இன்கம் டாக்ஸ் ஆக்ட், எம்எஸ்எம்இ ஆக்ட் பிரகாரம் சொன்னா 15 நாள் ரூல் அப்ளை பண்ணிடலாம். அதாவது இப்போ உங்களுக்கு எனக்கு ஒரு அக்ரிமெண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு சைக்கிள் கடை வச்சிருக்கிறேன், நீங்க ஒரு பெரிய சைக்கிள் கம்பெனிக்காரரு, சைக்கிள் டீலரு. உங்ககிட்ட இருந்து நான் வந்து சைக்கிள் கொஞ்சம் ஒரு 100 சைக்கிள் கொண்டு வந்து என்கிட்ட நிப்பாட்டிடுறீங்க. நான் அந்த 100 சைக்கிள் உங்களிடம் இந்த நாளிலிருந்து பெற்றுக்கொண்டேன், 45 நாட்களுக்குள் நான் வந்து இதற்கான பணத்தை உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி நானும் நீங்க ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்ப அக்ரிமெண்ட் சைன் ஆயிடுச்சு. அக்ரிமெண்ட் படி நான் 45 நாள்ல காசு கொடுக்கணும். கொடுக்கலன்னா நான் இதுக்கு டாக்ஸ் கட்டணும். நான் கட்டணும், டாக்ஸ் கட்டணும். நான் வித்தாதான் கட்டிடுவேன். என்ன விக்கலைன்னா நான் என்ன பண்ண முடியும்? அதுதான் இப்ப பிரச்சனை. சரி, ஓகே, இப்ப நான் அக்ரிமெண்ட் போடலைன்னா 15 நாள்ல நான் டாக்ஸ் கட்டணும். டாக்ஸ் கட்டி ஆகணும் நீங்க. சார் விற்காம அதை நான் எனக்கு ஆசையா கடையில் வச்சிருக்கணும், அது வித்தா நான் ஏன் வைக்க போறேன்? இதுதான் நான் என்ன சொல்றேன்னா வந்து ஒரு சுமூகமா ஒரு நம்ம இந்தியாவுக்குள்ள ஓடிந்த ஒரு எம்எஸ்எம்இ வர்சஸ் லார்ஜ் கார்பரேட்டுக்குள்ள இருக்க இதை வந்து நீங்க ரூல் எடுத்துன்னு வர்றதுன்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ப்ராபப்ளி நீங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள போய் வந்து அதுக்கு இந்த ப்ராசஸே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு வருஷம் நடந்திருக்கணும். ஏன்னா ஜவுளித்துறையில எப்படி அந்த டிரான்சாக்ஷன் நடக்கும், பேட்டர்ன் மாறும். நகை கடையில நீங்க கேட்டீங்கன்னா மாறும், கார் தொழில கேட்டீங்கன்னா மாறும். உரத்தொழில லாஸ்ட் டீலர் இருப்பாங்க, உரம் சப்ளை பண்றப்ப நீங்க அந்த ரூல் வந்து உரம் நீங்க கன்சம்ஷன் மொத்தம் 2-3 மாசம் கூட இருக்கு. அப்ப நீங்க எப்படி ரூல் எடுத்துன்னு வரீங்க? மத்த நாள்ல உரத்தோட கன்சம்ஷன் அவ்வளவு பெருசா இருக்கா, சில டிஏபி இருக்கும், சிலது இருக்காது ஆக்சுவலா. சோ அப்ப என்ன நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த எக்ஸைஸ் ஆகப்பட்டது நல்லதா கூட தோணலாம். ஆனால் இந்த சைடு இருக்கக்கூடிய கன்சியூமர்ஸும் அந்த சைடு இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரர்ஸ் அந்தந்த தொழில் ரீதியாக கூப்பிட்டு வச்சு இது சாத்தியமா இல்ல இது வந்து குவார்டர்லி பேசிஸ்ல இந்த இதை மாத்திரமா 45 days இந்த குவார்டருக்குள்ள சப்ளை பண்ணா இத்தனை நாள் இல்ல இந்த குவார்டர் இப்படிதான் போயிருக்க வேண்டிய எக்ஸசைஸ் இது ஆக்சுவலா. சார் எனக்கு இப்போ ஒரு பேசிக்கா ஒரு டவுட் சார், இதை பத்தி கவலைப்பட வேண்டியவர் அந்த மேனுஃபேக்சரர் ரைட்டுங்களா? ஒரு பெரிய டீலர் வந்து இவருக்கு கொடுக்குறாரு, கடையில கொடுக்குறாரு. அல்லது ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு, சூப்பர் மார்க்கெட்ல ஒருத்தர் ஒரு ஊறுகாவையோ ஒரு முறுக்கையோ அல்லது அவர் ஒரு ப்ராடக்ட் வைக்க போறான்னு கடைக்காரர் என்ன சொல்லுவாருன்னா, சார் இதுல வச்சுட்டு போங்க சார், அடுத்த வாரம் வாங்க வித்தா காசு தரேன் அப்படிங்கிறாரு. அடுத்த வாரம் இப்ப எங்க நடக்குது சொல்றாரு. ஒரு உதாரணத்துக்கு நீங்க அடுத்த டைம் இந்த பக்கம் அவங்க ஒரு வண்டி எடுத்து ரவுண்ட் அடிப்பாங்க, அந்த ஏரியா ஃபுல்லா ஒரு ரவுண்ட்ஸ் வரும்போது மேபி வருவாங்க. 10 பாக்கெட் வச்சிருக்காரு, 4 வித்து இருக்குதுன்னா அந்த 4க்கு ரீப்ளேஸ் பண்ணுவாரு. எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா 6 எடுத்துக்கிறாரு. இது ஒரு ப்ரொசீஜர்னு வைங்க. இப்போ இதை பத்தி கவலைப்பட வேண்டியவர் அந்த உற்பத்தி செய்யறவரும் விக்கிறவங்க தானே. இது அரசுக்கு எங்க இழப்பு? இப்ப இங்க கவனிங்க, இந்த ஊர்கா சப்ஜெக்ட் எடுங்க. எனக்கு நான் ஏதோ ஒரு தொழில் முனைவோர்ன்ற கான்செப்ட்ல, ஆண்டர்பிரனர்ன்ற கான்செப்ட்ல ஸ்டார்ட் அப் உங்களோட வரேன். சரி, எனக்கு ஒரு பிசினஸ் கொடுங்க, வாங்க பண்ணுவோம், சுமூகமா பண்ணி பார்ப்பேன். உங்களோட பொருள் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம், மார்க்கெட் எப்படி இன்டேக் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இப்ப நீங்க என்ன பண்றீங்க, உள்ள பூந்து
நான் வந்து அக்ரிமெண்ட்ல எதுவும் போடல, இன்வாய்ஸ் மட்டும் தான் சப்ளை பண்றேன். நல்லா கவனிங்க, இன்வாய்ஸ் நான் வந்து எனக்கு படிப்பறிவே கிடையாது. நான் என்ன பண்றேன், உங்களுக்கு இன்வாய்ஸை கொடுத்துறேன். ஓகே, கொடுத்தவொடனே நீங்க என்ன பண்றீங்க, சரி வாங்கி போட்டுக்கிறீங்க. இப்ப இந்த ஆக்ட்ல வரக்கூடிய பிரச்சனைனா, நான் உங்க காலில் விழுந்துட்டேன், ஆனா உள்ள இன்னொரு எலிமெண்ட் வந்து என்ன பண்ணுது, இல்ல நீங்க 2 பேர் பண்ண டிரான்சாக்ஷன் தப்பு, 15 நாள் நீங்க வந்து மினிமம் கிளாஸ் அப்ளை பண்ணுங்க அந்த கிளாஸ். ஏன்னா நீங்க டேட் போடல. நல்லா கவனிங்க, இந்த பிசினஸ்ல டேட்டே போட முடியாது. எந்த புது ப்ராடக்ட்டுங்க நான் என் ஊர்காவே புது ஊர்கா, சிப்பி ஊர்கான்னு ஒன்று போடுறேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு மார்க்கெட்ல எப்படி இன்டேக் எப்படி கண்டுபிடிக்க முடியாது. அவன் என்ன சொன்னா, சரி சார் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சார், பெரிய கடையா இருக்கு. சரி ஓகேங்க, வச்சுட்டு போங்க, மூமெண்ட் இருக்குங்க, ஒரு 10 நாள் பொறுத்து பார்ப்போம், 15 நாள் பொறுத்து பார்ப்போம். வாங்கி ஒரு 4 பேர் வாங்கிட்டு போவாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, இன்னும் 4 பேர் வாங்கிட்டு போவாங்க. சோ இதுதான் நான் சொன்ன வெண்டர் டெவலப்மெண்ட். இது ஒரு லேர்னிங் ஃபேஸ். இந்தியாவே லேர்னிங் ஃபேஸ். இல்ல சார், இதுல அரசுக்கு என்ன நட்டம்னு கேக்குறேன். இப்ப 45 நாள் ஆயிடுச்சு சார், அவர் வந்து விக்கல, அது அங்கேயே இருக்குது, அப்படி வச்சுப்போம். ஒரு பொருள் அங்கேயே இருக்கு சார், அங்கேயே இருப்பதால் நட்டம் யாருக்கு? அது உற்பத்தி செஞ்சவருக்கு தான் நட்டம். உற்பத்திக்கு நட்டம் வர மாதிரி பண்ணி இன்னும் ஃபர்தர் நட்டம் வர மாதிரில இருக்கு. இது ஃபர்தரா சொல்றேன். அதனால இப்ப அவரே அதை புரிஞ்சுக்கிறாரு, அவரே அதை புரிஞ்சுக்கல. அதுதான் இப்ப பிரச்சனை. இதுல 2 இன்னும் ஆபத்தான விஷயங்கள் இதுல உள்ள என்ன இருக்கு இதுல. இப்ப இது மட்டும் இல்லாம, இப்ப இந்த தட் இஸ் 45 days அக்ரிமெண்ட் போட்டா ஒரு கிளாஸ், இல்லாட்டி வந்து அக்ரிமெண்ட் போடலன்னா 15 days கிளாஸ் சொல்றீங்க. அதோட நிறுத்தமா நம்ம இப்ப அந்த பில்லை செட்டில் பண்ணதுக்கு அப்புறம் அந்த எக்ஸ்பென்ஸ் நான் யூஸ்வலா என்ன பண்ணுவேன், உங்களுக்கு நீங்க இப்ப பேமெண்ட் கொடுத்தது வந்து என்ன பண்ணுவீங்க, நீங்க உங்க எக்ஸ்பென்ஸ்ல காமிச்சுவீங்க, ப்ரொக்யூர்மெண்ட் ஃப்ரம் இந்த ஊருகா இல்ல இந்த கார் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பென்ஸை காமிச்சு அதை நீங்க வந்து பிஎன்எல்ல நீங்க கிரெடிட் எடுத்துட்டு போயிடுங்க, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் அரைவ் பண்ணிடுங்க. இப்ப இந்த கேஸ்ல அந்த லேட்டா கொடுத்த நீங்க பேமெண்ட்டை எடுக்காதீங்க, நான் வாங்கினதுக்கு தலையெடுத்துப்பேன். ஆர் இப்ப எப்படி நமக்குள்ள ரிலேஷன்ஷிப் ஃபைல் ஆகுது பாருங்க. இப்ப நான் வந்து உங்ககிட்ட டெவலப் பண்ணணும்னு நினைக்கிற பிசினஸ் இப்ப கெடுக்கிற மாதிரி எடுத்துல லேட்டா கொடுத்த வாங்காதீங்கன்னா நான் என்ன பண்றது? இப்போ அவ்வளவுதான். இனி நான் என்ன பண்ணுவேன், புது வெண்டர் யாரும் ட்ரையே பண்ண மாட்டேன். எனக்கு ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருந்த வெண்டருங்களோட போயிடுவோம். நமக்கு எதுக்கு இந்த பம்பு கொடுத்த வேலை? இது நம்ம மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுன்னு கரெக்டா போயிடுவோம். நம்ம சிறு குறு தொழிலாளர்கள், தொழில் முனைவோர் ஒரு 5 கோடி ரூபாய்க்கு கீழே, சிறு குறு தொழில்ங்கிறது ஏதோ 500 100 5 கோடிக்கு கீழே இருக்கிற எல்லாருக்கும் பெரிய லாஸ். எல்லாருக்கும் லாஸ். இப்ப அவங்கள புதுசா தொழில் முனைவோர் வரவே முடியாது. இப்ப உள்ள வரவே முடியாது. ஏன்னா நீங்க ஒரு கண்டிஷன் போடுறீங்களே. இப்ப என்ன நீங்க அதர் சைடு யோசிச்சு பாருங்க, எதுக்கு புது இது பாக்கணும்? ஏன்னா 15 நாள் பேமெண்ட் கொடுக்குற மாதிரி ஆயிடுது இல்ல. இல்லாட்டி என்ன பண்ணணும், 45 நாள் எப்படி வச்சாலும் நீங்க சொல்றேன். 45 நாள்ல ஒரு பொருள் விற்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல 15 நாள்ல விற்கிறதா சரி, இது ரெண்டுமே பிரச்சனை தான். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியோட பிஹேவியரே நம்ம கண்ட்ரோல்ல கிடையாதுன்றதான் என்னோட பாயிண்ட். நீங்க முதல்ல சொன்னதான் பேசிக் கான்செப்ட் தான். அந்த இண்டஸ்ட்ரியோட சீசனல் சைக்கிள் வந்து இதுக்குள்ள வந்து மேஜரா பிளே ஆகுது. இந்த சீசனாலிட்டி சைக்கிள் இல்லாம இந்த பேமெண்ட் கிளாஸை நீங்க எடுத்துனது அப்ளை பண்ணவே முடியாது. ஓகே, வெளிய இருந்து பார்க்க ரொம்ப ஏதோ வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ற மாதிரி உங்களுக்கு தோற்றம் வரும், நாடத்தை சீர்திருத்துற மாதிரி தோற்றம் வரும். ஆனால் உள்ளுக்குள்ள வந்து இதுதான் சரி. இது இந்திய பொருளாதாரத்துல என்ன சிக்கலை ஏற்படுது? இது இந்திய பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இப்ப என்ன அப்ப லாங் டேர்ம்ல நான் எப்படி பாக்குறேன்னா, அப்ப வந்து அடுத்த 5 வருஷத்துல இந்த ஃபைனான்ஸ் ஆக்ட் இப்ப இவங்க கேட்டது வந்து ஏப்ரல் 1 2024 பண்ணா, இப்ப இது பண்ணிருக்காங்க, போஸ்ட்போன் பண்ணி கேட்டிருக்காங்க. ஆனால் படிப்படியாக வரக்கூடிய காலங்கள் எம்எஸ்எம்இ இதை வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டார்கள். ஆர் இவங்க இங்க எம்எஸ்எம்இ கிட்ட இருந்து வாங்கினீங்கன்னா இது பிரச்சனை போலகுது அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தை உருவாக்குறீங்க. தட் இஸ் த்ரூ தி ஐடி ஆக்ட் வழியா ஒரு பயத்தை கிரியேட் பண்றீங்க. சோ அப்ப நான் என்ன பண்ணிடுவேன், சேஃபா நான் வேற எதனா ரூட் வந்து சோர்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். எதுக்கு எம்எஸ்எம்இ கிட்ட நான் போனேன் நினைப்பேன். எம்எஸ்எம்இ கிட்ட போனா தானே நீங்க வந்து அங்க நீங்க சாவகாசம் வச்சுக்கிங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த சரி 5 கோடிக்கு மேல இருக்கவங்களுக்கு இந்த இது கிடையாதா? 5 கோடியில அவன் என்ன சொல்றான்னா வந்து 5 கோடி மேல இருக்கவங்க தான் நீங்க பையரா இருந்து 5 கோடிக்கு மேல நீங்க டர்ன் ஓவர் பண்றீங்கன்னா நீங்க வந்து உங்க பிஎன்எல்ல இருந்து நீங்க வந்து டிஸ்அலவன்ஸ் இருக்கு. ஓகே, அடுத்தது இன்னொன்னு என்ன சொல்றான், இப்ப அந்த இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் வருது. இப்ப நீங்க பில் செட்டில் பண்றீங்க, சரி பில் சரி ஓகே ஏதோ வித்தீங்க, ஊருகா வித்தீங்க, நான் கொடுத்த பேமெண்ட்டை கொடுத்தேன்னு சொல்லிட்டு தேங்க்யூன்னு சொல்ற இடத்துல உள்ள என்ன பண்றீங்க, ஏன் அவருக்கு 60 நாள்ல நீங்க கொடுத்தீங்க பில்ல? சோ அந்த 15 நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி நீங்கள் கேல்குலேட் பண்ணணும், அப்போ ஒரிஜினல் அக்ரி டேட் எவ்வளோ, ஆக்சுவல் நீங்கள் எப்போ நீங்கள் வந்து பேமெண்ட்டு கொடுத்தீங்க அந்த கேப் எடுத்துட்டு அந்த கேப்புக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும். சரி, அது சரி நம்ம என்ன நினச்சோம், உடனே இன்ட்ரெஸ்ட் வேணும், சாதாரண ஏதோ இன்ட்ரெஸ்ட் போடுது, பேங்க் இன்ட்ரெஸ்ட் போடுவோம் 6% போடுவோம்னு சொல்லிட்டு பார்த்தா அதோட நிற்கலை. மறுபடியும் அங்கே என்ன சொல்கிறாங்க, ஆர்பிஐ அந்த காலகட்டத்தில் என்ன பேங்க் ரேட்டு ப்ரிவேல் ஆகுதோ, இப்போ இன்னைக்கு ரேட்டுக்கு வந்து 6.25 இல்லை 7.25 அந்த பேங்க் ரேட்டை ரெஃபரன்ஸ் எடுத்து நீங்க கொடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட் 3 மடங்கு. நான் உங்களை கூப்பிட்டு வச்சு டெவலப் பண்ணி என்ன என்கரேஜ் பண்ணி வாப்பா சப்ளை பண்ணு, ஊருகா சப்ளை பண்ணி சொன்னதுக்கு நான் உங்களுக்கு பெனால்ட்டி கொடுக்கணும். அது மட்டும் கிடையாது, இது 2வது அடி. 3வது அடி என்ன சொல்லுதுன்னா,
இந்த எக்ஸ்பென்ஸ் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸையும் நீங்க கணக்குல காமிக்க முடியாது. ஓ எப்படி இருக்குது? அப்ப எல்லா பக்கமும் சுத்தி அணகட்டியாச்சு. தொழில செய்யாத பேரு இது 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 ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வெளி தோற்றத்தை நான் திரும்ப சொல்றேன், வெளி தோற்றம்னு பார்த்தா சீர்திருத்தம் பண்றான் மாதிரி தோணும், எம்எஸ்எம்இக்கு நல்லது பண்ற மாதிரி தோணும். ஆக்சுவலா இன்டைரக்டா என்ன ஆகுதுன்னா இது எம்எஸ்எம்இ வந்து நீங்க எம்எஸ்எம்இயோட நீங்க சாவகாசம் வச்சுக்காதீங்கன்னு சொல்ற மாதிரி தான் எனக்கு தெரியல. இப்ப இவங்களுக்கும் சிக்கல் தான், யாரும் வாங்குகிறவருக்கும் சிக்கல், அவனுக்கும் சிக்கல், ரெண்டு சிக்கல். சோ இதுதான் வந்து இது எப்படி பண்ணிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இது ஒரு நீங்க நம்ம வந்து ஒரு காலகட்டத்துல பட்ஜெட்டுக்குள்ளேயே இதெல்லாம் ரொட்டீனா வரக்கூடிய எக்ஸசைஸ். உங்க இண்டஸ்ட்ரியில என்னங்க ப்ராப்ளம், சரிங்க கார் உற்பத்தியாளர் கூடுங்க, டீலரை கூடுங்க, டீலர் அசோசியேஷன் தனியா, ஃபெடரேஷன் ஆஃப் டீலர் அசோசியேஷன் அவங்க தனியா ஒரு மீட்டிங் வந்து பினான்ஸ் மினிஸ்ட்ரி லெவல்ல ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இவங்க லெவல்ல முன்னாடி பட்ஜெட்டுக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்கும், கேட்பாங்க. இப்ப அதெல்லாம் கிடையாது. இப்ப இந்த இது என்ன இப்பதான் இன்னைக்கு காலையில வரும்போதுதான் பாக்குறேன். இப்ப இந்த நோட்டு இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் ஆகி கான்ஃபெடரேஷன் ஆஃப் ஆல் இந்தியா ட்ரேடர்ஸ்ல இருக்கக்கூடிய சங்கேவால் ஒரு நேம் சொல்லியிருக்காரு அவர். ஆக்சுவலா அவர் போய் என்ன பண்ணிருக்காரு, பினான்ஸ் மினிஸ்ட்ரி பார்த்துட்டு வந்திருக்காரு. அப்ப இவங்களுக்குமே அப்ப வந்து தெரியல, திடீர்னு ஒரு ஃபைனான்ஸ் ஆக்ட் 2023 மாதிரி வரப்போகுதுன்னு சொன்னது இவங்களுக்குமே சர்ப்ரைஸா தான் வந்துருக்கு. ஸோ அப்ப திரும்ப எல்லாமே வந்து சர்ப்ரைஸா தான் வந்து டிமானிட்டைசேஷன்ல நீங்க எப்படி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சர்ப்ரைஸா ஒரு அனௌன்ஸ்மென்ட் பண்ணீங்களோ, ஜிஎஸ்டி பண்ணீங்களோ, இதுவும் ஒரு சர்ப்ரைஸா தான் வந்திருக்குது. ஸோ இதுதான் வந்து சார் ஒரு சாமானியன நீ வந்து உன்னோட பேங்க் அக்கௌண்ட்ல ஆதாரம் இணைச்சிரு, ஆதாரையும் ரேஷன் கார்டையும் என்ன, கேஸ் பில்ல கொண்டு போய் அதுல என்ன, இவ்வளவு சொல்றாங்கல்ல. அதாவது ₹1 கூட எங்கேயும் லீக் ஆகிடக்கூடாது, நாங்க வந்து எந்த பணமும் அக்கௌண்டபிளா இல்லாம போயிடக்கூடாது அப்படின்னு கணக்கில் வராமல் ₹1 எட்டனா கூட ஆயிடக்கூடாதுங்கிறத கணக்கா இருக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இருக்கிற மாதிரி சொல்றீங்க, இருக்கிற மாதிரி அப்படி சொல்றாங்க, இருக்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் கார்பரேட்டுகளுடைய பெரும் கடன் தள்ளுபடி, அவன் வெள்ளாண்டு ஓடிடுறான், அவனை பிடிக்கிற சிக்கல் இருந்துகிட்டே இருக்குது. அதுதான் கசி. இப்ப என்னன்னா வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம விவாதங்கள்ல மத்த டிவிக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். நீங்க வெய்வர்னு ஒரு டாபிக் வந்து இப்ப நீங்க எடுத்துக்கணும், வெய்வர் வேற, ரைட் ஆஃப் வேற, இதெல்லாமே நம்ம இந்திய பாரம்பரியத்திலேயே பாத்தீங்கன்னா 2014 வரைக்கும் இந்த மாதிரி டாபிக் எல்லாம் இருந்ததே கிடையாது. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, பெரிய கார்பரேட்டையும் இவங்க வந்து அந்த காலகட்டத்துல வந்து பெரிய கார்பரேட்டையும் விட்டு கொடுத்தது இல்ல, எம்எஸ்எம்இக்கும் உண்டான சில இதையும் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இது எப்படி இருக்குன்னா வந்து ஒரு தோற்றத்துல பார்த்தா வந்து லார்ஜ் கார்பரேட்டுக்கு வந்து ஆக்சுவலா நீங்க வந்து என்ன சொல்றது ஒரு பெனிஃபிட் கொடுக்குற மாதிரி இருக்கு ஆக்சுவலா. பட் நான் அதையும் நான் ப்ராப்பரா நான் பார்க்கல. ஏன்னா நீங்க ஜிஎஸ்டி ரேட்லாம் ஏத்தும் போது என்ன ஆகுது, நீங்க இன்டெரக்டா நீங்க டிமாண்ட குறைக்கிறீங்களா நீங்க. ஸோ அந்த இன்ஃப்ளேஷன் எங்கன்னா இன்ஃப்ளேஷன் புஷ் கொடுக்குறீங்க பாருங்க நீங்க ஆக்சுவலா. ஸோ நான் இந்த பொருளாதாரத்தை எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னா, இன்ஃப்ளேஷன் புஷ் வந்து நீங்க ஒரு பக்கம் ஆயில் புஷ்ஷை கொடுத்துருக்கீங்க. ஸோ ஆயில் புஷ் எங்க கொடுத்துருக்கீங்க, ஆக்சுவலா நீங்க இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு நான் இன்னைக்கு ₹70 இருந்திருக்கும். ஸோ அப்ப நீங்க 35% இன்ஃப்ளேஷன்ல ஆப்ரேட் பண்றீங்க. யாராவது அதை யோசிக்கிறாங்களா பொதுமக்கள்? இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா வந்து நான் இப்ப குங்குமண்டலம் போறேன், ஃப்ரீக்வெண்டா குங்குமண்டலம் ஆடிட்டு போறேன், நான் மதுரை திருச்சி எல்லாம் போறேன். இதே விவாதம் தான் ஓடி இருக்குது. இடையில 300% போச்சு, இடையில 300% அதிகமாக வச்சாங்க. அதுதான் நான் என்ன சொல்றேன், பொதுமக்கள் ஏன் வந்து ஒரு பீரியட்ல காங்கிரஸ் 2014க்கு முன்ன இருந்த காலத்துல ₹3 ஏறினாலே இன்ஃப்ளேஷன் இம்பாக்ட் வரும், அவ்வளவு சீரியஸா பேசி 25 காசு 50 காசுக்கெல்லாம் அப்ப இன்ஃப்ளேஷன்ன்றது உண்மைதானே. அப்ப இன்ஃப்ளேஷன் உண்மை என்றால் இன்றைய காலகட்டத்தில் அப்ப உங்களோட இன்ஃப்ளேஷன் எவ்வளவு உண்மையா அப்ப சொல்லுங்க. இல்ல அதை நம்ம முதல்ல கொஞ்சம் எளிமையா சொல்லிடலாம். இன்ஃப்ளேஷன் மீன்ஸ் பணவீக்கம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு மனிதனுடைய வாங்கும் திறன் குறைஞ்சிரும். அதாவது ₹10,000 நீங்க சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா ₹10,000 வச்சு உங்களால ஒரு கட்டத்தில் குடும்பம் நடத்த முடியும். இப்போ உங்களுடைய கேஸ் விலை, பெட்ரோலோட டீசல் விலை, உங்களுக்கு வரக்கூடிய பால் எல்லாம் திடீர்னு ஏறிடுச்சு. ஆனா உங்க ₹10,000 சம்பளம் ஏறி இருக்காது, ₹10,000 இருக்கும். திடீர்னு கேஸ், பெட்ரோல், டீசல் எல்லாம் ஏறிக்கின்ற பொழுது உங்களால இதை வாங்க முடியாது. அப்போ ₹10,000 குடும்பம் நடத்திய ஒரு ஆள் குடும்பம் நடத்துவதற்கு 15,000 20,000 தேவைப்படும். ஆனால் இவருடைய வாழ்வாதாரம் சமூகத்தில் உயர்ந்திருக்காது. ஏன்னா இவருக்கு 10,000 கொடுக்குற முதலாளியுடைய வாழ்வாதாரம் உயர்ந்திருக்காது. அப்போ 10,000 கொடுக்குறவருடைய வாழ்வாதாரம் அங்கேயே இருக்கும், பட் விலைவாசி ஏறிக்கிட்டே போகும். ஸோ இதுதானே சார். ஸோ அப்போ ஒருவருடைய வாங்கும் திறனும் அவருடைய ஊதியமும் ஒரு கிராஜுவலா ஆயிரும். அதனால அரசு ஊழியர்களுக்கு வந்து டிஏ போடுறது, ஸோ அது விலைவாசி உயர்வுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு முறையும் பண்ணுவாங்க. இப்போ தனியார்களுக்கு அரசு தீர்மானிக்கும், மார்க்கெட் அதுக்கு ஏற்ற மாதிரி தீர்மானிச்சாங்க. இப்போ அதுல நிறைய மாற்றங்கள். சரி, இப்போ பட் இவ்வளத்தையும் தாண்டி இந்தியா வந்து பெரிய வல்லரசு ஆயிடுச்சு, பொருளாதாரத்தை உயர்ந்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது அப்ப அதெல்லாம் பொய்யா? இந்தியா என்னவா இருக்கு? அப்பட்டமான பொய், அப்பட்டமா. நான் பேசிக்ல இருந்து ஆரம்பிக்கிறேன்.
ஸோ இந்திய பொருளாதாரம் நம்ம வந்து சில அந்த காலத்தில் வந்து நீங்கள் ஒரு எக்ஸல் ஒர்க்கிங் ஒரு ஒரு நாட்டோட பட்ஜெட் ஈவன் கம்பெனியோட பட்ஜெட்டை போட்டிங்கன்னா ஒரு அசம்ஷன் ஒன்று போடுவீங்க. அட் தி பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்டா இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் ஸ்டேட்மெண்ட் போடும்போது ஒரு கேஷ் இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ போடும்போது என்ன பேங்க் ரேட்டு இல்லை என்ன செல்லிங் ப்ரைஸ்னு ஒரு அசம்ஷன் பண்ணுவீங்கல்ல. இப்போ இந்திய பொருளாதாரம் எப்படி நம்ம வந்து ஒரு காலகட்டத்தில் பண்ணோம், இந்த பேங்க் ரேட்டுக்கு இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுக்கு இந்த க்ரூட் ஆயில் பிரைஸ் இந்த 3 தான் முக்கியம் சார். இந்த 3 தான் அதி முக்கியமான இண்டிகேட்டர்ஸ். இதை வச்சுதான் ஒரு நாட்டு பொருளாதாரத்தை நீங்க பட்ஜெட் ஒர்க்கிங்கே பண்ணுவீங்க நீங்க. அப்படி பாத்தீங்கன்னா அப்ப இவங்க சொல்லக்கூடிய பட்ஜெட் எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கணும், அப்ப கிட்டத்தட்ட வந்து 76 ரூபாய் ஒர்க் பண்ணிருக்கணும். அப்ப 76 ரூபாய் ஒர்க் பண்ணனா அப்ப உங்களோட நாட்டு பொருளாதாரம் வந்து 300 லட்சம் கோடி இருக்கு. ஆனா இன்னைக்கு நீங்க எவ்வளவு எடுத்துருக்கீங்க பணவீக்கத்தை வந்து எவ்வளவு உயர்த்த முடியுமோ உயர்த்தி விடும்போது அப்ப 70ல இருந்து 105 கிட்டத்தட்ட எவ்வளவு பர்சன்ட் 50% ஏத்திருக்கீங்க. அப்ப 50% உங்க மேல நான் தாக்கம் கொடுக்கும்போது உங்களுக்கு செலவினங்கள்னு ஒண்ணு இருக்குல்ல, தின செலவினங்கள், வெவ்வேறு செலவினங்கள், கம்பெனி செலவினங்கள், நிறைய ஒரு இரும்பு கம்பி ப்ரொடியூசருக்கு கூட அதோட இம்பாக்ட், ஏன்னா க்ரூட் ஆயில் அதுல இம்பாக்ட் ஆகும். சோ அப்ப இந்த பணவீக்கம் ஏறும்போது ஆட்டோமேட்டிக் செல்லிங் பிரைஸ் ஏறிடுது இல்ல. அப்ப உங்களுக்கு நீங்க என்ன பண்றீங்க, உங்களோட செலவினத்தை குறைச்சிக்கிறீங்க. அப்ப உங்களோட ஜிடிபி ஆபியஸா சுருங்கிதானே ஆகணும். இந்த பேசிக் அசம்ஷன் நம்ம வச்சுப்போம். இதுல இருந்து நான் படிப்படியா எடுத்துன்னு போறேன் நினைப்பேன். சோ 50% நீங்க பேசிக் க்ரூட் ஆயில் பிரைஸ் ஏத்துட்டீங்க. பேங்க் இன்ட்ரெஸ்ட்டுமே அதிகமா தான் இருக்கு. இப்ப இருக்க ஆர்பிஐ ரேட் பார்த்தீங்கன்னா பேங்க் இன்ட்ரெஸ்ட்டுமே அதிகமா தான் இருக்கு. எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு நான் சொல்லவே வேண்டாம். இன்னைக்கு விளையாட்டை நீங்க எடுத்துன்னு போய் காங்கிரஸ் பீரியட்ல 60க்கு கீழே இருந்தது, இன்னைக்கு 85க்கு எடுத்து போய் நிறுத்தியாச்சு. ஓகே, சோ அப்ப இந்த 3 ஏத்தும் போது என்ன ஆகுது, நாட்டோட பொருளாதாரம் கீழே நோக்கி தான் போக முடியும், மேல் நோக்கி போகவே முடியாது. முடியாது. இப்ப மன்மோகன் சிங் இருக்கும்போது இந்தியாவுடைய மொத்த பொருளாதாரம் எத்தனை லட்சம் கோடி இருந்துச்சு? 2014 இவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது இருந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா 99ல இவங்க 99 லட்சம் கோடியில ஆரம்பிச்சு 300 லட்சம் கோடியில ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போறாங்க. 2014-15 99 லட்சம் கோடி ஆரம்பிச்சு 300 லட்சம் கோடியில 300 லட்சம் கோடி கட்டின. அதுதான் சிதம்பரம் பல முறை அதை சொல்லினே இருக்காரு. அந்த நீங்க பாத்தீங்கன்னா நான் மறுபடியும் காமன் மேன் நீங்க கனெக்ட் பண்றேன். நீங்க சொல்லக்கூடிய நண்பராக கூடிய திருநெல்வேலியில இருக்கவரோ இல்ல கொங்கு மண்டலத்தில் இருக்கவரோ யாருமே இது யோசிக்கிறதே கிடையாது. ஒரு பர் கேபிட்டா இன்கம் சொல்லுங்க, தட் இஸ் தனிநபர் ஆண்டு வருமானம் எடுத்து பாத்தீங்கன்னா 2004க்கும் 14 இல்லையா, அந்த 10 வருஷம் காலகட்டத்தில் பார்த்தா தனிநபர் ஆண்டு வருமானம் சராசரியாக 150% வருட வருடம் உயர்ந்திருக்கு. இதை யாருமே யோசிக்கிறதே கிடையாது. சோ இப்படி வந்த இந்த வளர்ச்சி, தனி மனித வளர்ச்சி, உங்க பாக்கெட்ல இருந்தது நீங்க 3 வருஷத்துக்கு ஒரு தடவை பைக் மாத்தினீங்க, ஒரு வீடு ரிப்பேர் ஒர்க் பண்ணீங்க, எல்லாம் பண்ணியிருந்த நீங்க கடந்த 10 வருஷத்துல பாத்தீங்கன்னா உங்களோட பர் கேபிட்டா தட் இஸ் தனி மனிதோட ஆண்டு வருமானம் எவ்வளவு வளர்ந்திருக்குன்னு பார்த்தனா ஜஸ்ட் 50% மொத்தமே. அப்பன்னா எனக்கு ஆண்டு வருமானம் அப்ப எவ்வளவு வந்திருக்கும் பாருங்க, 5% கூட வளரல. அப்ப இன்னைக்கு அதோட விளைவு, இன்னைக்கு தனிநபரோட ஆண்டு வருமானம் இந்தியாவில் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,75,000 ஒரு தனிநபருக்கு. அது வந்து ஆல் இந்தியா லெவல் ஆண்டு வருமானம். ஆனா மேபி அதுல வந்து குறிப்பிட்ட இப்ப சென்னை மாதிரி நகரமோ இல்ல மதுரை மாதிரி நகரமோ இல்ல பாம்பே மாதிரி நகரத்தை கொஞ்சம் நல்ல ஒரு பணப்புழக்கம் இருக்கக்கூடிய, தொழில் புழக்கம் இருக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு ஒரு 3 லட்சத்து சராசரி போயிட்டு இருக்கு. பட் அதுவே நம்ம அதிகம் நினைச்சிருக்கோம். 20,000 அதிகம். மாதம் 15,000 20,000 அப்படி வச்சுக்கலாமா? அப்படி வச்சுக்கலாம். மாதம் 15,000 to 20,000 அதையே நம்ம பெருசா நினைச்சிருக்கோம். ஆனால் நேத்து ஒரு புள்ளிவரம் எடுத்து பாக்குறேன் நான். இப்ப G20 மாநாடு இப்ப நடந்தது. நம்ம எல்லாம் பெருசா அந்த G20ல நம்ம தான் ஹீரோ மாதிரி காமிச்சுருக்கோம். ஆக்சுவலா அந்த G20ல நம்ம கெஸ்டா நினைக்கிறீங்களா, அந்த G20க்குள்ள நம்மளோட எங்க நம்ம வேல்யூன்னு எடுத்து பார்த்தா we are just 300 லட்சம் கோடி as against அவங்களோட 50 ட்ரில்லியன். எங்க இருக்கும் நம்ம? அப்ப இதுதான் வந்து தனிநபர் வருமானத்தை வந்து இம்பாக்ட். சரி, இப்ப எத்தனை லட்சம் கோடியா இருந்திருக்கும்? அப்ப மன்மோகன் சிங் கொடுத்துட்டு போகும்போது 300 லட்சம் கோடி. அந்த நீங்க சொன்னீங்களா இந்த ஆயில் பிரைஸ அன்நேச்சுரலா ஏத்தி வச்சிருக்காங்க. எதுக்காக ஏத்தி வச்சிருக்காங்கன்னு தெரியல. அதுவே வந்து ஒரு விவாதத்துக்குரிய, ஏன் வந்து நீதிமன்றங்களும் அதை பத்தி கேள்வியும் கேட்டுக்கல. சோ அப்ப இங்க இந்த 76 ரூபாயில இருந்துதான் 76 ரூபாய் தான் கரெக்டா வந்து உங்களுக்கு டிமாண்ட் சப்ளை கரெக்டா இருக்கும், ஏற்றுமதி கரெக்டா இருந்திருக்கும், எல்லாமே இருந்திருக்கும். அந்த கால்குலேஷன் போட்டு பார்க்கும் 10 வருஷத்தை இன்னைக்கு நம்ம இருந்திருக்க வேண்டியது கிட்டத்தட்ட 1,500 லட்சம் கோடி. 5 மடங்கு இந்தியா வளர்ந்துருக்கணும். 5 மடங்கு. தட் மீன்ஸ் 5 மடங்கு. எவ்வளவு இருக்குது இப்ப இருக்கிறது? பாத்தீங்கன்னா இவங்க க்ளோஸ் பண்ணிருக்கிறது 3.9 ட்ரில்லியன், 390 சம்திங். பெருசா கிடையாது. 10 வருஷத்துல திருப்பி அது எங்க விட்டாங்களோ அதான் நிக்குது. சோ அப்ப என்ன வளர்ச்சி நீங்க கொடுத்துருக்கீங்க?
சரி, வளர்ச்சி தான் எல்லாம். இவங்க என்ன சொல்றாங்க, டேட்டாவை பார்க்காதீங்க. சரி, அட்லீஸ்ட் தனிநபர் ஆண்டு வருமானம் பார்க்கலான்னு பார்த்தா அந்த டேட்டா கட்சி கம்பேர் பண்ணா என்ன ஆகுதுன்னா, இப்ப கட்சியில பங்களாதேஷ் நமக்கு ஆமா, பங்களாதேஷ் நம்மள தாண்டிட்டான். சோ இதுக்குள்ள ஒரு சூட்சமா இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த விலைவாசி எல்லாம் ஏத்தனதுனால நமக்கு வந்து காஸ்ட் காம்படிட்டிவா வந்து துணிமணிகளை எக்ஸ்போர்ட் பண்ண முடியல. எஸ், டெக்ஸ்டைல் கார்மெண்ட் இன்னைக்கு இந்தியாவில் திருப்பூர் காலி, ஏன்னா எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சு இன்னைக்கு. எஸ், நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த 3 லேபர் எலிமெண்ட் உங்க ஃபியூவல் எலிமெண்ட் இதெல்லாம் பார்க்கும்போது அவன் இதை வாங்கி வந்து இன்னைக்கு போன வாரம் ஒருத்தரோட பேசுனேன் சார். இன்னைக்கு வந்து பெரிய பெரிய திருப்பூர்ல இருக்கவங்களே வந்து நீங்க நம்ப மாட்டீங்க சார், $1.50 டிஷர்ட் கொடுத்துட்டு இருக்கான். அதுக்கு மேல அவனால முடியலன்றான் ஆக்சுவலா. ஏன்னா அந்த லெவலுக்கு ஹைலி எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ இது எங்க எடுத்துமே நம்ம நிறுத்துறோம்னு கேட்கறேன் நான் இப்ப. ஸோ அப்ப வந்து ஏற்றுமதி துறை வந்து படிப்படியா வந்து இந்தியா அந்த ஏற்றுமதி ரேடார்ல இருந்து வெளியில வந்து இருக்குது. இது எத்தனை பேர் இதை கவனிச்சாங்க தெரியல. ஆல் இந்தியா சர்வதேச லெவல்ல சைனா வந்து குளோபல் ட்ரேட்ல 13%, விளையாட்டா 10 வருஷத்துல வந்து 6%, 7% இருந்தவங்க இன்னைக்கு 13%. பக்கத்துல இருக்கக்கூடிய பங்களாதேஷ் வேகமா குளோபல் ட்ரேட்ல மேல வந்துட்டு இருக்காங்க. அந்த ஷேர்னு சொல்லுவோம், ஷேர் குளோபல் ட்ரேட்ல. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தா அந்த 10 வருஷத்துல 1%க்கு கீழே போயிருக்கோம். 0.9% அப்ப நாடு உண்மையா வளர்ந்துருக்கா? அப்ப வளர்ந்தா ஏற்றுமதி இருக்கணும். 51 பில்லியன் இம்போர்ட் ஆயிருக்கு. ஆனா காங்கிரஸ் பீரியட்ல ஜஸ்ட் 30 பில்லியனுக்கு கம்மி தான் இருந்தது. அப்படியே ரிவர்ஸ் ஆயிருக்குது. ட்ரேட் சர்ப்ளஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. ட்ரேட் சர்ப்ளஸ் ஏற்றுமதி வந்து உங்களுக்கு அதிகமாகி இறக்குமதி கீழே இருந்து அப்பதான் வந்து உங்க டாலர் ஸ்டெபிலிட்டி இருந்து அதனால வந்து உங்க டாலர் வந்து 70-72 இருக்க வேண்டியதை ரிவர்ஸ் ஆக்கி இன்னைக்கு 50 பில்லியனுக்கு மேல வந்து இம்போர்ட் ஆகி 35 பில்லியன் எக்ஸ்போர்ட்டை கீழே இறக்கி எத்தனை பொருள் ஏற்றுமதி கீழே குறைஞ்சிருக்குங்க இன்னைக்கு நமக்கு வெளி. இப்ப நீங்க உங்க நண்பர்கள்லாம் கேளுங்க, நீங்க எத்தனை பேர் எக்ஸ்போர்ட் தொழில் இருந்து வெளியில வந்திருக்காங்க? நிறைய பேர் அதை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொன்று சொல்ல போனா பட்டினி தரவரிசை பட்டியல நம்ம ரொம்ப பின்னாடி போயிட்டு இருக்கோம், சிக்கல்ல போயிட்டு இருக்கிறோம். இப்போ மற்ற பிரச்சனைகள் எல்லாம் இதை திசை திருப்பதற்கான அப்படிங்கிற இன்னும் கூட வருது. ஒரு மதம் சார்ந்த பிரச்சனையோ, உணவு சார்ந்த பிரச்சனையோ, ஒன்னில்லாத பிரச்சனை எடுக்கிறது. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி சிங்கத்துக்கு ஏன்டா அக்பர்னு பேர் வச்சீங்கன்னு ஒரு பிரச்சனை கிடைக்கிறான். அதோட பெரிய பிரச்சனைகள் பேச வேண்டியது இருக்குது. வாழ்வாதாரத்தை நீங்க பேசுவீங்களா? இல்லாட்டி வந்து நீங்க இப்ப எனக்கு டெய்லி ஒரு வாட்ஸ்அப்ல வந்து சாமி படத்தையே பார்த்தோம்னா எனக்கு நான் தொழில் எப்பங்க கவனிக்கிறது? இல்ல, நான் எல்லா இடத்துலயும் அது சொல்லுவோம். இப்போ யூஸ்வலா சொல்றது, இப்ப நம்ம வீட்லயே ஒரு அப்பா இருக்கிறாரு, அல்லது ஒரு பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க. உங்க பொண்ணை அந்த மாப்பிள்ள வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு டெய்லி ஏதாவது கோயிலா சுத்துறாரு, ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறாரு, பொறுப்பா இருக்கிறாரு, ஆனா கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வந்துடுறாரு. அப்படின்னா நல்ல பிள்ளை, ஒரு வேலை செய்ய மாட்டாங்க, கரெக்டா கோயிலுக்கு போயிடுவான்னு சொல்ல மாட்டோம்ல. போய் வேலையை பாரியான்னு சொல்லணும்ல. ஏங்க உங்க கீதாச்சாரத்தை என்னங்க சொல்றீங்க? கடனை செய் பலனை எதிர்பார்க்கறேன். என்ன அர்த்தம்? அது அர்த்தம் வேலையை முதல்ல செய்யணும், சும்மா கம்மனு கடன் இல்ல. கரெக்ட். எனிவே, அதை தாண்டி பொருளாதாரம் பேசப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பேசியிருக்கிறோம். உங்கள் பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் எங்களுக்காக வந்தீர்கள், இணைந்தீர்கள், கருத்துக்களை பேசுங்கள். நெஞ்சம் நிறைந்த நன்றி. தமிழ் கேள்வி சொந்தங்களே, நான் மீண்டும் அன்போடு சொல்வதுதான், சாமி கும்பிட்றதெல்லாம் நம்ம இன்னைக்கு நேற்று கும்பிடல, பாரம்பரியமாக கும்பிட்டு இருக்கோம். எப்படி சாமி கும்பிடுங்கிறத நமக்கு வந்து ஒரு அரசாங்கம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அவரவருக்கு ஒரு சாமி இருக்குது, வீட்டில் இருக்குது, கோயில் இருக்குது, குலதெய்வ கோயில் இருக்குது, இஷ்ட தெய்வங்கள் இருக்குது. நம்ம போகிறோம், மொட்டை போடுறோம், காது குத்துறோம், பால் கூட இருக்கிறோம், சாமியெல்லாம் நம்ம கும்பிட்டுக்கலாம். ஆனால் ஒரு அரசாங்கத்தினுடைய வேலை என்பது, அரசாங்கம் நாட்டை வளர்ச்சி பாதையில் எடுத்து செல்ல வேண்டும், பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும். ஆனால் அது குறித்து இந்த அரசு, பாரதிய ஜனதா கட்சி அரசு, மோடி அரசு பேசவே மறுக்கிறது. எந்த செயல்பாடுகளும் இல்லை. இந்தியாவில் ஏன் உலகத்திலேயே உலக பணக்காரர்கள் வரிசையில் 3வது இடத்திற்கு அதானி உயர்ந்து விட்டார். அதானி பெருமளவில் வளர்ந்திருக்கிறார், அம்பானி பெருமளவில் வளர்ந்திருக்கிறார். பணக்கார கட்சியாக, உலகத்தின் 2வது பணக்கார கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்திருக்கிறது. ஆனால் இந்தியா பெருமளவு கீழ் நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. இந்தியாவுடைய பொருளாதாரம் பெரும் சரிவில் இருக்கிறது. இந்தியர்கள் பட்டினியால் செத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது என்ன மாதிரியான வளர்ச்சி என்பதை வெறுப்பின்றி சிந்திப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு தமிழ்களை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.